வணக்கம் மக்களே. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு மதுரை மணப்பட்டி நெய் சுக்கா பண்ண போகிறோம். சிக்கனில் செய்ய போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மணப்பட்டி நெய் சுக்கா செய்யறதுக்கு நம்ம 1 கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்குறோம். வெறும் லெக் பீஸ் மட்டும், சதை கறி 2 சேர்த்து எடுத்துருக்குறோம். நெய் நான் ஒரு 200 கிராம் நெய் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 8 கொத்து கருவேப்பிலை. இப்போது கடாய் வச்சுக்கலாம். நம்ம இந்த மதுரை மணப்பட்டி நெய் சுக்காவுக்கு இரும்பு வடைச்சட்டி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சட்டி காயிட்டும், வெயிட் பண்ணலாம். இதை விறகடுப்பில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வெட்டி வச்ச 1 கிலோ சிக்கனை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வர அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் நெய்யெல்லாம் முதல்ல சேர்த்தக்கூடாது. நீங்கள் இதை மண் சட்டியில் கூட பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்படியே நல்லா வேகட்டும். அப்போ தான் கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். பாருங்கள், கறியில் நம்ம தண்ணியை ஊற்றலை. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுட்டும். வெயிட் பண்ணலாம். கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போது நம்ம 200 கிராம் நெய் சேர்த்திக்கலாம். இது கூடவே இடித்து வச்ச இஞ்சியை சேர்த்திக்கலாம். இதை நல்லா கறியோட மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி டேஸ்ட்டு எல்லாம் சிக்கனில் இறங்கணும். இந்த டிஷ்ஷில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துறதில்ல. இதுக்கு தேவையான 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். இந்த மணப்பட்டி சிக்கனுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போ இதையெல்லாம் கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து ஃபைனலாக இடித்து வச்ச பூண்டையும் 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மதுரை மணப்பட்டி நெய் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.